கண்டிப்பாக வந்து போட்டி கிடையாதுங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அப்பா பண்ணிட்டு இருக்கிறது வந்து மாஸ் க்ரௌட் வந்து தே ஆர் ஹேண்ட்லிங், தே ஆர் சர்விங் ஆல்மோஸ்ட் 4000-5000 கஸ்டமர்ஸ் டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இங்கே வரப்போகிறதே மேக்ஸிமம் வந்து 300-350-400 கஸ்டமர்ஸ் தான். அண்ட் ஆல்சோ அவர் பில் வேல்யூ இஸ் கோயிங் டு பி, அவர் ஆவரேஜ் பர் கவர் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் ஹையர் தேன் வாட் கீதம் இஸ் டூயிங். சார் தயவுசெய்து தமிழில் சொல்லிடுங்க. அப்பாவுக்கு போட்டியாக இல்லைன்னு கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவரை வந்து பெருசாக பேசுகிறீங்களா இல்லை உங்களை நாங்கள் தான் வந்து அவர்கிட்ட பெருசுன்னு சொல்ல வரீங்க? நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே கம்பேரே பண்ணலைங்க. எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இங்கேருந்து 200 மீட்டரில் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு 3-4 ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமே இருக்குது, ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே போட்டி கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எதுவுமே வந்து ஒன்றும் கிடையாது. நம்மளோட கான்செப்டே வந்து பார்பெக்யூ புஃபே ரெஸ்டாரண்ட். அவங்க பண்ணுறது வந்து அலகாட் அண்ட் தேர் டூயிங் இட் ஃபார் த மாசஸ். ஸோ எஸ், போத் ஆர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்தளவு எங்கள் 2 பேருக்கும் போட்டி இருக்கோ இல்லையோ, கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெர் இஸ் லாட் மோர் வெரைட்டி ஃபார் தெம் டு ஹேவ் ஃபுட் டி நகர். கஸ்டமர் தெளிவாக தான் இருக்காங்க. நீங்கள் தான் குழப்பீங்க நான் நினைக்கிறேன் சார். அதே மாதிரி கிரீன் ஹவுஸ்னு பேர் வச்சிருக்கீங்க இந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு, நல்ல விஷயம். ஆனால் இங்கே இருக்கிற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபுட்டில் எப்போதுமே அந்த பசுமை மாறாத பண்ணையிலேருந்து கொண்டு வருவீங்களா? ஆமாங்க, செடி வந்து இங்கே மேலே வச்சா தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ அதனால தான் ஆர்டிஃபிஷியல் செடி போட்டிருக்கோம். வெளியே எல்லாமே நேச்சுரல் செடி தான் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இட் வில் ஆல் பி ஃப்ரெஷ் ஃபுட் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு கெட் ஆஸ் மெனி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் as possible. வெங்கடேஷ் சார், உங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் பிரியாணி இருக்காங்க. நீங்கள் வந்து நான்வெஜ் வந்து ஸ்மெல் பண்ணியே எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க என்ன இருக்குது ஏதா இருக்குன்ட்டு. இந்த இதில் வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, எந்த காம்படிஷன் கிடையாது, நாங்கள் நல்லா பண்ணிக்கிறோம். சரி, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செஃப், பெரிய செஃப், சரிங்களா? உங்கள் தாட்டில் நீங்கள் தான் சொல்கிறீங்க, உங்கள் தாட்டில் என்ன நல்லா இருக்குங்க? ஒரு ஃபுல் ரெஸ்டாரண்ட் வெஜிடேரியனில் பண்ணோன்னா பண்ணுறவங்க எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, என்னெல்லாம் அதில் ஃபார்ம் பண்ணலாம், என்னெல்லாம் வெரைட்டிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு தத்துக்குட்டி பண்ணுற விஷயம் இல்லை. இது ஆல்ரெடி வந்து பல ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அவங்களே தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஹியூஜாக சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு இப்போ 2வது அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் இஸ் வெரி ரிலேட்டிவ் டேர்ம். உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம், அது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இங்கே பார்த்தீங்கன்னா தோசாலேருந்து ஓரியண்டல்லேருந்து நார்த் இந்தியன்லேருந்து சவுத் இந்தியன் வரைக்கும் எல்லா குசினும் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் தேர் பி எவ்ரிதிங். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஏதாவது டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ வெஜிடேரியனில் வந்து சாப்பிட முடியாத மாதிரி டிஷ்ஷஸ் வெரி ரேர். இப்போ நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர் வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து சீ ஃபுட் சாப்பிடவே மாட்டாங்க. ப்ரான்ஸ் ஃபிஷ் எல்லாம் வந்து அலர்ஜின்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் ரெட் மீட் மட்டும் தான் எடுத்துப்பாங்க, மட்டன் பீஃப் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய சாய்ஸ் இருக்கும். பட் வெஜிடேரியனில் அது மாதிரி இல்லை, நீங்கள் எது வச்சாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், இண்டிவிஜுவல்ஸ் டேஸ்ட். பட் எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி தான் மெனு இருக்கும். இட்ஸ் a huge buffet. இதை கேட்கறத விட நீங்கள் வந்து சாப்பிட்றது பெட்டர். தேங்க்யூ.